ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதில் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு மீதி இருக்கிற ரேஷியோவில் இருக்கிற மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதில் எக்ஸசைஸ் சம் என்ன பார்க்கலாம்? ஓகே, இது பார்க்கலாம். ஸோ 75 பைசேன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 2 ரூபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு யூனிட்டாக மாற்றிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து பைசே அப்படிங்கிறத வந்து நான் வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ 70 பைசே. இங்கே வந்து 2 ரூபிக்கு வந்து 1 ரூபினா வந்து 100 பைசே வரும். ஸோ 2 ரூபிங்கும் போது 200 பைசே வரும். ஸோ இதை வந்து இப்போ என்ன இதுதான் வந்து இதோட ரேஷியோ. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரலாம். ஸோ 5 டைம்ஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 15. ஓகே, இதை வந்து நான் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 40 வருது. ஸோ அகெயின் நான் வந்து மறுபடியும் ஒரு 5 டைம்ஸ் 5th டேபிளால் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ வந்து 3 வருது. ஓகே, 3:8. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3:8. ஸோ நீங்கள் மற்ற சம்ஸும் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் பார்க்கலாம். ஓகே, இந்த 4th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் இன் அன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்வி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் அன் ஆர். ஓகே, ஸோ இது வந்து டேர்ம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எதுவும் நம்ம கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு பை அகிலன். ஃபஸ்ட்டு வந்து அகிலன் டு தட் ஆஃப் செல்வி. ஓகே, இதில் வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை, நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகிலன், அடுத்து வந்து என்னென்னா செல்வி. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன டேபிள், இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதுதான் இதோட ரேஷியோ. அண்ட் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது என்ன டேபிளால் கேன்சல் ஆகும்னா, செகண்ட் டேபிளால் ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து 5 2s are 10, 3 2s are 6. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 5:3. ஓகே, இதுவும் அதே சம் தான், நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற சம் இந்த 7 and 8 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் 1 மீட்டர் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரேஷியோவாக கொண்டு வந்துடணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 2:1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சமம் பார்த்தலாம். ஸோ 1 ரூபி வந்து 1 ரூபியை வந்து 20 ருபீஸ் கூட ரேஷியோ கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 1 ரூபிங்கிறது வந்து 100 பைசே, இது 20 பைசே. இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ 5:1 எங்கேயாவது இருக்குன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் எப்போவுமே ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ இது கரெக்டான ஃபீல்டு எதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி சம்ஸ் தான், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ 2-3 ரேஷியோஸ் இருக்குனாலும் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம கொண்டு வந்தோம்னா அது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதாவது இப்போ 1:2 அப்படிங்கிறது ஒரு ரேஷியோவில் இருக்குது, அண்ட் 2:1 இருக்குது. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன? 1:2 தான். ஓகேயா? அண்ட் 4:8 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ 4:8 இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1:2 தான். ஸோ இந்த மாதிரி எது பண்ணாலும் வந்து அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து we can get equivalent ratios by multiplying or dividing the numerator and denominator by the common number. ஸோ என்ன நம்பரால் நம்ம வந்து மேலே நியூமரேட்டரில் பண்ணுறோமோ அதே தான் நம்ம டினாமினேட்டர்லேயும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1:2 அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. 2:4 இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மும் வந்து 1:2 தான். அண்ட் 4:8ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்மும் 1:2 தான். ஸோ இது எல்லாமே என்னது ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், ஃபைண்ட் த ரேஷியோஸ் which are all are equivalent அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். இங்கே வந்து இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக கொடுத்துட்டாங்க, பட் இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே 4ஆக இருக்கிறது 8ஆக மாறி இருக்குன்னா அப்போ 5ஆக இருக்கிறது இங்கே என்னவா மாறி இருக்கும்? ஸோ 4 கூட என்ன மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணால் 8 வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ அதே 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 2 10.
ஸோ இது வந்து இதோட ஈக்குவிவலண்ட் ரேஷியோ. அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், இந்த 5ங்கிறது இங்கே 50 மாறி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 4ங்கிறது என்னவா மாறும்? ஸோ 5 வந்து என்ன பண்ணால் 50 மாறும் அப்படின்னா 10 கூட இன்ட்டு பண்ணால் 50 மாறும். ஸோ அதே மாதிரி 4ஐயும் வந்து நீங்கள் 10 கூட மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 4:5. ஸோ சாரி 4:5 எப்படி 12 இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4ங்கிறது 12 மாறி இருக்குது. ஸோ 4 வந்து எப்போ 12 மாறும்? 4ஐ வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 12 மாறும். ஸோ 5ஐயும் வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து ஈக்குவிவலண்ட் ரேஷியோ. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே கொஞ்சம் அதிகமாக பெரிய சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்க ஃப்ராக்ஷன் ஃபார்ம் அண்ட் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கொஷினில் வந்து கேட்கலாம், இந்த ரேஷியோ வந்து பெருசா இல்லை இந்த ரேஷியோ பெருசா, அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி வந்து இந்த 2 ரேஷியோவையும் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே எடுத்துக்கோங்களேன், இங்கே வந்து இந்த நம்ம இட்லிக்கு மாவு வரைப்போம் இல்லையா, 1:4 ரேஷியோ அதை எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து நம்ம சிமெண்ட் டு சாண்ட் ரேஷியோ 1:3 இது ரெண்டையுமே எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டில் இந்த ரேஷியோ பெருசா இல்லை இந்த ரேஷியோ பெருசா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இது வந்து என்னென்னா, இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த 4 and 3 இது ரெண்டையும் வந்து கீழே டினாமினேட்டர் காமனாக ஆகிற மாதிரி நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்து ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து எது காமன்? எந்த நம்பருமே காமனாக இல்லை அப்படிங்கும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எல்சிஎம் இருந்தால் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. சின்ன சம்ஸ்னால் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னென்னா 12 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரெண்டுக்குமே வந்து நம்ம 12 அப்படின்னு சொல்லி காமனாக எடுத்துக்கிட்டோம்னா மேலே இருக்கிறத வச்சு நம்ம வந்து எது பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே 1:4 அப்படின்னு இருக்கா. ஸோ இது எப்போ 12 மாறும்? 3 டைம்ஸ் வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 12 மாறுமா? ஸோ 3/12. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ தான் 3:12. ஸோ அதே மாதிரி இதுக்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ கீழே வந்து 12 இருக்கணும். ஸோ என்ன பண்ணால் 12 வரும்னா 4ஆல் இன்ட்டு பண்ணால் 12 வரும். ஸோ 4:12. ஸோ 3:12, அதாவது 3:12 அப்படிங்கிறது பெருசா இல்லை 12ல் 4 பங்கு இருக்கிறது பெருசா? ஸோ இதுதான் பெருசு. ஸோ 1:3 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ அதை தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து என்னென்னா ஒவ்வொரு இதாக வந்து அவங்க போட்டு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே கீழே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்படியே மாற்றி மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 வந்து நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே டினாமினேட்டர் காமன் ஆயிரும். ஸோ இந்த டினாமினேட்டர் காமனாக வச்சிட்டோம்னா நியூமினேட்டரில் எது சிறுசு எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எது வந்து ஸ்மாலாக இருக்கோ அது வந்து சின்னது, அந்த ரேஷியோ வந்து சின்னது. எது வந்து பெருசாக இருக்கோ அந்த ரேஷியோ வந்து பெருசு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Okay, so comparing the ratio 4:12 and 3:12, we conclude that 1:3 தான் வந்து greater than 1:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இதுவும் பாருங்களேன், இதுவும் ஒரு பேசிக்கான ரேஷியோக்கான ரூல் தான். இப்போ வந்து ஒரு த்ரெட்டு வந்து 5 மீட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மீட்டரில் கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 மீட்டரை வந்து 3 மீட்டரை கட் பண்ணால் மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 2 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த 5 மீட்டரை 3 மீட்டர் அண்ட் 2 மீட்டரை கட் பண்ணுறாங்க. அப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து 3, அடுத்து வந்து 2. ஸோ 3:2 அப்படிங்கிறது ரேஷியோவாக இருக்கும். அண்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறாங்க, இதை வந்து பி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சப்போஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்னென்னா, இந்த மொத்தம் வந்து த்ரெட்டுக்கான பார்ட், அதை தான் வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 + 2 5, மொத்தம் வந்து 5 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 பார்ட்டு, இது வந்து 2 பார்ட்டு.
இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் கண்டுபிடிக்கிறது முக்கியம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் சம்ஸ் இருக்கும். லைக் ஒருத்தர் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வருது. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து பிரித்து கொடுப்பீங்க? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, இந்த சம் பாருங்கள். குமரன் ஹேஸ் 600 rupees அண்ட் வாண்ட் டு டிவைட் இட் பிட்வீன் விமலா அண்ட் யாழினி இந்த ரேஷியோ 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் எவ்வளோ வாங்குவா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 2:3. அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து 2 பார்ட்டு, இவங்களுக்கு வந்து 3 பார்ட்டு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேயா? ஸோ வந்து இவங்களுக்கு வந்து 2 பார்ட்டு, இவங்களுக்கு வந்து 3 பார்ட்டு. ஸோ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 2 + 3. இப்போ மொத்தம் 5 பார்ட் இருக்குது. ஸோ 5ல் 2 வந்து யாருக்கு? விமலாக்கு. ஸோ 5ல் 2 வந்து விமலா, 5ல் 3 பார்ட் யாருக்கு? யாழினிக்கு. ஓகேயா? ஸோ மொத்தம் இருக்கிறது எவ்வளோ? 600. ஸோ 600 × 2/5 வந்து யார்? விமலா. அண்ட் இதே இது 600 × 3/5 வந்து யாழினி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலான்னா, 5th டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 டைம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 இங்கே வந்து 10 இருக்கும். ஸோ 2, ஸோ 0. ஸோ 120 × 2. ஸோ இது ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 120. ஸோ 120 × 2ங்கிறது 240ங்கிறது வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து 120 இருக்கும். ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 120. அது × 3 போடுறப்போ நமக்கு வந்து 360 கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ஓகே, இது வந்து ஈக்குவலண்ட்டுக்கான ரேஷியோ. சரி, ஏதாவது ஒரு சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்மே எடுத்துப்போம். ஸோ 3ங்கிறது வந்து 9 ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3ங்கிறது 9 ஆச்சுன்னா அப்போ 5ங்கிறது என்னவாகும்? ஸோ 3 வந்து நம்ம × 3 போட்டோம்னா இங்கே வந்து 9 வரும். ஸோ இதையும் நம்ம வந்து 3ஆல் இன்ட்டு பண்ணணும். ஸோ 15. இங்கே பாருங்கள், 6ங்கிறது வந்து 1ஆக மாறி இருக்கு. அப்போது இங்கே வந்து என்ன நம்பர் இருந்தால் அது வந்து 2ஆக மாறி இருக்கும். ஸோ 6ஐ வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னு வைங்களேன், என்னாகும்? 1ஆக மாறும். அப்போது சம் நம்பர் இருக்குது, அதை வந்து நம்ம 6ஆக டிவைட் பண்ணோம்னா 2ஆக மாறி இருக்கு. அப்போ என்னாகும்? இந்த எக்ஸுங்கிறது 6 வந்து இங்கே போயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ 2 × 6ஆக மாறிடும். ஸோ எக்ஸுங்கிறது வந்து 12. ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 12. ஓகேயா? ஓகே, இங்கே கொடுத்துருக்குற சம்மில் எது லார்ஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு சம் எடுத்துப்போம். ஸோ இந்த சம் எடுத்துப்போம். ஸோ 4:5 இருக்குது அண்ட் வந்து 8:15 இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது லார்ஜர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணுன்னா 4:5, 8:15 இருக்கா? ஸோ இது என்ன பண்ணால் இந்த கீழே வந்து நமக்கு டினாமினேட்டர் வந்து காமனாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 15 ஆயிருமா? ஸோ அதுக்காக நான் வந்து 15ஆல் இன்ட்டு பண்ணுறேன். ஸோ 15 வச்சுட்டு மேலே என்ன வரும்? 12. ஸோ 12 பெருசா 8 பெருசா? 12 தான் பெருசு. ஸோ இந்த சைடு இருக்கிற 4:5 தான் பெருசு. இதுதான் வந்து பெருசு. அவ்வளோதான். ஸோ டினாமினேட்டர் வந்து காமனாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம எது பெருசு சின்னது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபேமிலி த அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் அ மந்த் ஃபார் பையிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:5. ஸோ வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து 3 பங்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கும், 2 பங்கு வந்து என்னது வெஜிடபிள்ஸ்க்கும். அப்போ மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோ? 4000. ஸோ 5 பங்குங்கிறது வந்து எவ்வளோன்னா 4000. அப்போ 3 வந்து எவ்வளோ அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து எவ்வளோ அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து 3/5, 3 பங்கு. எத்தனைக்கு 3 பங்கு? 5ல் 3 பங்கு வந்து ப்ரொவிஷன்ஸ். ஸோ × 4,000. வெஜிடபிள்ஸ் வந்து 2/5 × 4,000. ஓகேயா? ஸோ இது போடுறப்போ 8 டைம்ஸ் வருமா? ஸோ இங்கே என்ன வரும்? 16. அவ்வளோ. ஸோ ப்ரொவிஷன்ஸோட வேல்யூ வந்து இவ்வளோ. இது வந்து வெஜிடபிள்ஸ். சாரி, ஸ்டக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதோட சம்ஸ் எல்லாமே வந்து டவுட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், அதில் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அடுத்து வந்து ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரெண்டு ரேஷியோஸ் வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி A/B அண்ட் C/D அப்படிங்கிறது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை வந்து நம்ம ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோஸே எடுத்துக்கோங்களேன். சரி, 4:6 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இப்படி எழுதுறது வந்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கான ஒரு ரூல் இருக்குது. ஸோ இதோட ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக வரும். ஓகே, அதாவது AD இஸ் ஈக்குவல் டு BC. இது வந்து ஒரு ரூல். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொப்போர்ஷன், அதாவது A:B வந்து ப்ரொப்போர்ஷனேட் டு C:Dனா, அப்போ அந்த ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் கூட ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நடுவில் இருக்கிறது வந்து மீனு, எண்டில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ A/B இஸ் ஈக்குவல் டு C/Dனா, ஸோ A into D எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும், B into C கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ வந்து ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா படி இது ரெண்டுமே வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் கூட நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்கள், இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 3 × 20 60 வரும், 2 × 30 60. ஸோ இது வந்து என்னது ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 2:5 இருக்குது, 4:3 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்கள், இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 2 × 3 வந்து 6 வரும், அண்ட் 5 × 4 வந்து 20 வரும். ஸோ இது வந்து ப்ரொப்போர்ஷனேட்டில் இல்லை. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்கலாம், நடுவில் ஏதாவது மிஸ்ஸிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனேட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன வரும்? ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ வந்து 3 × 20 எவ்வளோ? 60. ஸோ என்ன பண்ணால் வந்து இங்கே வந்து அதாவது 5 × சம் நம்பர் பண்ணால் இங்கே 60 வரணும். அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 60/5ன்னு போட்டு இங்கே வந்து என்னது 12. ஸோ 12 × 5 வந்து 60, அண்ட் 3 × 20 வந்து 60. அவ்வளோதான். ஓகே, யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா என்னென்னா, அப்போ அதாவது இப்போ ஒரு 5 பார்ட் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் அந்த ஒரு பார்ட்டை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறது தான் யூனிட்டரி மெத்தட். ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் அண்ட் யூஸிங் இட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் வந்து யூனிட்டரி மெத்தட். ஸோ ஏன் இந்த மாதிரி யூனிட்டரி மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, Group 1 மெயின்ஸில் இந்த மாதிரி சால்வ் திஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் யூஸிங் யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம என்ன தான் டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் மார்க் வராது. நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு இந்த ஒரு யூனிட்னா என்ன அப்படின்னு அந்த யூனிட்டரி மெத்தடில் கண்டுபிடிச்சாதான் மார்க் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டேரெக்டாக ஒன்று கண்டுபிடிக்காமே நம்ம வந்து போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா இந்த யூனிட்டரி மெத்தட் ஸ்டெப் மார்க் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் பார்க்கலாம். Pari want to buy 5 tennis balls from ஸ்போர்ட்ஸ் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 அதாவது ஒரு டசன் பால் வந்து ஓட விலை வந்து 180 அப்படின்னா வந்து எவ்வளோ ரூபா ஆகும் 5 பால் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12 அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு டசனை தான் நம்ம வந்து 12 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து 12 பால் வாங்க 180 ரூபா ஆகுதுன்னா 5 பால் வாங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டரி மெத்தடில் இந்த ஒரு பாலோட விலையை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் யூனிட்டரி மெத்தட். ஸோ காஸ்ட் ஆஃப் 12 பால்ஸ் அப்படிங்கும்போது 180. இப்போ 1 பால் வந்து எவ்வளோ? 180/12. ஸோ இது வந்து 15. ஸோ ஒரு பாலோட விலை வந்து 15. இப்போ வந்து எத்தனை பால்? 5 பால் வேணுமா? ஸோ 5 இன்ட்டு பண்ணோம்னா
5 into 15 பண்ணும்போது 75. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து யூனிட்டரி மெத்தட். இதுவே வந்து எக்ஸாம்ஸ் அப்போ கேட்குறப்போ நம்ம எப்படி போடுவோம்? ஸோ 12 பாலோட விலை வந்து இவ்வளோ அப்படிங்கும்போது 5 பால் நம்ம அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதே இதில் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து 140 minutes, அதாவது சாரி தப்பாக சொல்லிட்டேன். 3 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து எடுத்துக்குது. எவ்வளோ நேரத்துக்குன்னா 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்குது. அப்போ வந்து 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கும்? ஸோ இதுவே வந்து இது யூனிட்டரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸாமில் எப்படி போடுவேன்னா, இப்போ 2 hours இருக்குது அப்படின்னா 120 அப்படின்னு மாற்றிடுவேன். ஸோ இது வந்து 40, இங்கே 120. என்ன பண்ணால் 12 வரும், 3 times பண்ணால் 12 வருமா? ஸோ அப்போ நான் வந்து இது இன்ட்டு 3, ஸோ 9. ஸோ டேரெக்டாக நான் போட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்ஸும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் வந்து பேப்பர் பென் இல்லாமல் அப்படியே கேல்குலேட் பண்ணுற மாதிரி. ஓகே, எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் போடுங்க. நான் ஏதாவது ஒரு சம் வேணால் நான் போடுறேன். நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது கஷ்டமாக இருக்குது இல்லை டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த சம் பார்க்கலாம். இஃப் அ பர்சன் ரீட்ஸ் 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? அப்போ வந்து 2 மணி நேரத்தில் 20 பேஜ். கரெக்டா? 2 மணி நேரம்னா 20 பேஜ். ஸோ அப்போ 8 மணி நேரங்கும்போது என்ன ஆகும்? ஸோ 2 எப்போ 8 ஆகும்னா 4 இன்ட்டு பண்ணால் 8 ஆகும். கரெக்டாக? அப்போ வந்து இது கூட நான் 4 இன்ட்டு பண்ணேன்னா என்ன வந்துடும்? 80 pages படிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ஒரு சம்மரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து யூனிட் இல்லை. ஸோ இது ரெண்டுமே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நம்ம மாற்றலாம். ஃப்ராக்ஷன்ஸை வந்து, அதாவது ரேஷியோவை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் 2 குவான்டிட்டியை வந்து நம்ம யூஸ்வலி சேம் யூனிட்டாக இருந்தால் தான் அதை வந்து கம்பேர் பண்ண முடியும். அண்ட் அதோட ஆர்டர் வந்து எப்போவுமே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிற மெத்தடை நம்ம வந்து யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி லாஸ் படி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, ஐ திங்க் அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி நமக்கு தேவைப்படாது. 5th chapter ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது வந்து தேவை. அது பார்க்கலாம். பாய்.